நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நல்லா மொறுன்னு சூப்பரான அப்பம் எப்படி செய்கிறான்னு தான் பார்க்க போகிறோம். சின்ன குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான ஸ்நாக்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க. வணக்கம். நீங்கள் நம்ம நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோம்? சூப்பரான ஒரு கிறிஸ்பியான ஒரு அப்பம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்து வச்சுட்டோம். இதில் ஜாரில் வந்து ஒரு 50 கிராமு ஜீனி சேர்த்துக்கலாம். அடுத்து பால் பவுட்ரு, இது வந்து ஒரு 1/4 கப்பு பால் பவுட்ரு சேர்த்துருக்கோம். பால் பவுட்ரு உங்கள்கிட்ட இல்லைன்னா பக்கத்து கடையில் 10 ரூபா பாக்கெட்டு ஒரு 2 பாக்கெட் வாங்கிட்டு அதை சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். அடுத்து பட்ரு, ஒரு 2 டீஸ்பூனு பட்ரு சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கெட்டியான தயிர் 3 டீஸ்பூன். நிறையா சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெய் ஆயிலு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனு பேக்கிங் பவுட்ரு. ஒரு வேளை உங்கள்கிட்ட பேக்கிங் பவுட்ரு இல்லைன்னா வீட்டில் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சோடா உப்புன்னு சொல்லுவோம்ல, அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். ஒரே ஒரு கோழி முட்டை. அடுத்து ஒரு 50 ml தண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா லிக்விடாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுட்டு 300 கிராம் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அங்கே ஏற்கனவே லிக்விடாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 3/4 வாசி ஊற்றிட்டு, இப்போ நம்ம 3/4 வாசி உள்ளே ஊற்றிட்டோம். ஊற்றிட்டு இப்போ மாவை பிசைஞ்சு விடணும். மாவு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ மீதம் இருக்குல்ல, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. கிட்டத்தட்ட பூரி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு நல்லா உருட்டிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா மாவு ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 1/4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஊறின பிறகு அதை அப்படியே எடுத்துருங்க வெளியில். எடுத்துகிட்டு ஒரு கட்டிங் டேபிளில் போட்டு, திருப்பி எதுவும் பிசைய வேண்டாம், அப்படியே கட்டிங் டேபிளில் போட்டு நல்லா வட்டம் பண்ணுங்க. இப்போ சப்பாத்தி கட்டை வச்சுட்டு நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா இழுத்து தேய்ச்சி விடுங்க. நம்ம தேய்ச்ச கணம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும், இந்த திக்னஸ் தான் இருக்கணும். இதை நம்ம கட் பண்ண போகிறோம். வீட்டில் இந்த மாதிரி ரிங் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சின்ன மூடி ஏதாவது இருந்துச்சுன்னா கட் பண்ணுற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து வட்டமாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா கட் பண்ணி விட்ருங்க. எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்துக்கிடுவோம். அப்புறம் மீதம் இருக்கிற மாவை மறுபடியும் எடுத்து இது போல் தேய்ச்சிட்டு அதையும் நம்ம வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிசுரை மட்டும் அப்படியே நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மறுபடியும் இதே போல் நல்லா உருட்டி தேய்ச்சி இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை கட் பண்ணதை மறுபடியும் லேசாக பூரி கட்டையிட்ட லேசாக தேய்ச்சிக்கணும். இந்த மாதிரி ஒரு தடவை லேசாக தேய்ச்சி விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப திக்னஸ் இருக்கக்கூடாது. இப்போ இந்த தட்டில் நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக தேய்ச்சி வச்சாச்சு. இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கும். எப்பயும் போல் நம்ம பூரி பொரிக்கைக்கு எந்த அளவுக்கு நல்லா சூடாக வச்சுருப்போமோ அதே மாதிரி தான். நல்லா எண்ணெய் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கதை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். இப்போ என்னோடய சூடுக்கு தகுந்தாப்பில், என்னோடய அளவுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஒரு 4 பீஸ் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா இது போல் ஜல்லிக்கரண்டி வச்சுட்டு அழுத்தி விடுங்க. நமக்கு பூரி மாதிரி தான் நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். இப்போ இது லேசாக உப்பி வந்ததை புரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா உப்பி வந்தவுடனே, இந்த மாதிரி ப்ரௌனாக வந்தவுடனே நம்ம எடுத்துடலாம். நம்ம நான்வெஜ் சமையலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான கிறிஸ்பி பூரி அருமையாக தயாராகிருக்கு. நல்லா மொறுன்னு தயாராகிருக்கு. மேலே அப்படியே லைட்டாக அப்படியே தேன், ஏற்கனவே நம்ம லைட்டாக இனிப்பு சேர்த்துருக்கோம், அப்படியே அந்த தேனை மேலே ஊற்றிட்டு அப்படியே எடுத்து அப்படியே நல்லா மொறுன்னு மேலே மொறுன்னு அதை தேனோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான கிறிஸ்பி பூரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.